மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்டு பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. கடந்த 2 நாட்களில் 2 லட்சத்திற்கும் அதிகமானோர் சாமி தரிசனம் செய்துள்ளனர். பக்தர்களின் கூட்டம் அதிகமாக வந்ததால் அனைவரையும் சன்னிதானத்திற்கு அனுப்புவதில் கோயில் நிர்வாகத்திற்கு சிரமம் ஏற்பட்டது. இதன் காரணமாக சரங்கொத்தி, மரக்கூட்டம் போன்ற பகுதியில் அவர்களை நிறுத்தி வைத்து நீண்ட நேரத்திற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக அனுப்பியுள்ளனர். தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்த பக்தர்கள் பலர் குடிநீர் கிடைக்காமல் மயங்கி விழுந்துள்ளனர். குறிப்பாக பம்பையில் இருந்து சன்னிதானம் செல்லும் போது அப்பாச்சிமேட்டில் சதி என்ற பெண் பக்தர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். 6 மணி நேரத்திற்கு மேலாக ஒரே இடத்தில் பக்தர்களை நிறுத்தியதே பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணம் என பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். முறையா தரிசிச்சுட்டு போறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இல்லைங்க. எல்லாம் ரஷ். அப்பாச்சிமேட்டில் இருந்து ஒரு 500 மீட்டர் தாண்டி போறதுக்கு 6 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் முறைப்படுத்தினாங்கன்னா நல்லா இருக்குங்க. தேவஸ்தானத்தில் அதெல்லாம் கொஞ்சம் முறைப்படுத்தினாங்கன்னா நல்லா இருக்கும். 18ஆம் படி டைமில் எங்கள் பொண்ணை கீழே மாட்டிக்கிற மாதிரி இருந்தது. எப்படியோ நான் தூக்கிட்டே ரொம்ப தூக்கி விட்டுனுக்குறாங்க. ரொம்ப நெரிசல், சாப்பாடு வசதி இல்லை, பட்னி பசுமா எல்லா குழந்தைங்க கூட்டு போனால் பட்னி பசுமா இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்நிலையில் பம்பைக்கு வரும் பக்தர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த நிலக்கல்லில் பக்தர்களை தங்க வைக்க தேவசம் போர்டு ஏற்பாடு செய்துள்ளது. இதையடுத்து பக்தர்களை பகுதி பகுதியாக அனுப்பி வைக்க முடிவு செய்துள்ளனர். இதையடுத்து பக்தர்கள் கூட்டம் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதனிடையே ஸ்பாட் புக்கிங் முறையில் 20,000 பேருக்கு மேல் ஒருவரை கூட அனுமதிக்க கூடாது என்பதில் கோயில் நிர்வாகம் உறுதியாக உள்ளது. கடந்த 2 நாட்களாக ஸ்பாட் புக்கிங்கில் கூடுதலாக 10,000 பேர் அனுமதிக்கப்பட்டதே நெரிசலுக்கு ஒரு காரணம் என்றும் கூறப்படுகிறது.